இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம மலேசியாவில் நம்ம விஜய் அண்ணனுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகம் படத்துடைய இசை வெளியிட்டுள்ளார். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் ஜீ தமிழில் ரிலீஸ் ஆனோன்னா கூட நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. நானும் அதில் தான் பார்த்தேன், நிறைய விஷயம் பார்த்தேன். அதில் குட்டி ஸ்டோரியில் ஆரம்பிச்சு, ஏன்னா குட்டி ஸ்டோரி தான் ரொம்ப எதிர்பார்த்தது, எல்லாருமே எதிர்பார்த்தது. எல்லா தொலைக்காட்சியுமே என்ன குட்டி ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. நானும் அதில் அந்த கடைசி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டுனால என்ன குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். அதை தாண்டி பேச வேண்டிய ஒரு விஷயம், விஜய் அண்ணனுடைய தொடக்கத்திலிருந்து தாவேக்காவுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி சார்ந்து எதுவும் பேசக்கூடாதுன்னாங்க. ஆனால் நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா? டிவிக்கேங்கிறத கத்தி அந்த டிவிக்குடைய பேண்டு எல்லாருமே அந்த கையில் அந்த சிவப்பு மஞ்சள் அந்த பேண்டு போட்டு டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் என்ன சொல்லிட்டாரு, கத்தாதீங்கப்பா போலீஸ்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு. கிட்டத்தட்ட அதில் அந்த கத்தி படத்துடைய பாடல், கடைசி பாடல், யார் பெற்ற மகனோ அப்படிங்கிற அந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க. அந்த பாடல் ஒளிபரப்பு பண்ணி அந்த கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் எல்லாரும் சேர்ந்து அது பாடவும் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அழமாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் அவருடைய கண் ஒரு இடத்துல கலங்கிருச்சு. இந்த படத்தில் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இந்த படம் கடைசி திரைப்படம். நாளைய திருப்பு அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமான விஜயனுடைய சினிமா கெரியர் ஜனவரி 9 ஜனநாயகன் படத்துடைய முடிவுக்கு வருது. இந்த படத்தில் விஜய் அவருடைய அம்மா திருமதி ஷோபா மேடம் அவர்களும் சிவகாசி படத்துலேருந்து ஒரு பாட்டும் பாடியிருக்காங்க. அதே போல் விஜய் அவர்கள் அவங்க பேசினதில் முதல் தொடக்கத்திலே முருகன் கோயிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. திருப்பரங்குன்ற விஷயம் பேசலைன்னு சொன்னாங்க, ஆனால் மலேசியா முருகன் கோயிலில் பேசி அசைத்திட்டார். அஜித் சார் வந்து அந்த மூமெண்ட்டை சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த மலேசியாவுக்கு எத்தனையோ சினிமா படம் எடுத்திருக்காங்க, அதில் முக்கியமாக பில்லா படம் அப்படின்னு சொல்லி நம்ம அஜித் சாருடைய பேர் நண்பா அப்படின்னு சொல்லி அஜித் சாருடைய பேர் தொடங்கி வச்சார். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த குட்டி ஸ்டோரி, பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே 2 நாளில் பேசின ஒரு விஷயம் வந்து அந்த குட்டி ஸ்டோரி தான். என்ன அந்த குட்டி ஸ்டோரி இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா இது கடைசி படம் இசை வெளியிட்டு அப்படிங்கிறதுனால என்ன குட்டி ஸ்டோரியாக இருக்குன்னு, ரொம்ப அழகான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு கர்ப்பிணி பெண் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த கொடையை, இந்தாம்மா அந்த கொடையை வச்சுக்கமான்னு கொடுக்குறாரு. ஆனால் நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல, இதை நான் எப்படி திருப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறதுன்னு கேட்டிருக்கேன். வேறு யாருக்காவது தேவைன்னு வரும்பொழுது அவளுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பெண்மணி வந்து அந்த பெண்மணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது வாசலில் ஒரு வயதானவர் மலையில் ரொம்ப குன்னிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த பெண்மணி கொடையை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வயதானவர் கேட்டிருக்காம, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, இந்த கொடையை நான் எங்கேம்மா உன்னை பார்த்து எப்படிம்மா கொடுக்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, ஐயா இது யாருக்காவது தேவைன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வயதானவர் பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்காரு, பஸ்ஸில் போய்ட்டு இருந்திருக்காரு. அங்கே ஒரு பூக்கடை ஒரு அம்மா மலைக்காக அட்டையை தலையில் வச்சு பிடிச்சிக்கிட்டு அவங்களும் குனிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அந்த ஐயா, இந்தாம்மா நீ இந்த கொடையை வச்சுக்கம்மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பூக்கடை அம்மா வந்து அவங்க வேலை முடிச்சுட்டு போகும்போது ஒரு குழந்தை, ஸ்கூல் விட்டு வந்த ஒரு குழந்தை கொடை இல்லாமல் வந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த பூக்கடைக்கார அம்மா கொடையை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அந்த பொண்ணுடைய அப்பா வழியில் வாசல்லே பார்த்துட்ருக்காரு, மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம பொண்ணு கையில் கொடை இல்லை, எப்படி வீட்டுக்கு வர போகிறா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு கொடையை பிடிச்சிட்டு வருது. அந்த பொண்ணுடைய அப்பா தான் ஆட்டோக்காரர். நம்ம செய்கிற ஒரு உதவி, அது சின்ன உதவியோ பெருசோ, அந்த உதவி பின்னால் நம்மளை ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வரும்.
அப்படிங்கிறது தான் அந்த குட்டி ஸ்டோரியோட கதை. உதாரணத்துக்கு அவர் சொன்னார், வெள்ளத்தில் நீங்கள் போட்டு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா பாலைவனத்தில் ஒட்டகம் நமக்கு உதவியாக வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் கடைசியான ஒரு குட்டி ஸ்டோரி. ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக, நம்ம எந்தளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு உதவி இல்லைன்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை செஞ்சோம்னா அந்த உதவி நமக்கு திருப்பி ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. அதே போல் 33 வருஷம், அதாவது டே 1லேருந்து கிட்டத்தட்ட 33 வருஷம் என் கூட நின்றுருக்கீங்க. மிச்சம் இருக்கிற 33 வருஷம், அதாவது 30-35 வருஷம் உங்களுக்காக நான் நிற்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப உருக்கமாக அவர் சொல்லியிருக்காரு. அந்த உருக்கமான அந்த பதிவையும் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டம், அந்த மலேசியாவில் அந்த கூட்டம், இது மலேசியாவா இல்லை தமிழ்நாடுனே தெரியல, கிட்டத்தட்ட 30,000 பேர் வரும், 20,000 பேர் வரும் தான் கணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் அந்த மலேசியாவில் அந்த ஸ்டேடியத்தில் கூட்டியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை இதுவரை அந்த மலேசியா பார்த்துருக்குமான்னு தெரில. அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இங்கே எப்படி விஜயன் வரும்பொழுது தன்னெழுச்சலாக ஒரு கூட்டம் வருதோ அதே கூட்டம் அங்கேயும் காலங்காற்று தீப்பொடி